வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்பவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. இப்பொழுது 2026 சனி பயிற்சி பற்றி சில விளக்கங்களை இங்கே கொடுக்க இருக்கின்றேன். இந்த சனி பயிற்சியில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கின்ற ராசிகள் எவை என்பதை பற்றி நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம். மார்ச் 6, 2026 வெள்ளிக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடக்க உள்ளது. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எவை என்பதை பற்றி இங்கே நாம் விளக்க இருக்கின்றோம். இங்கே மீன ராசி அன்பர்கள், அடுத்தபடியாக மேசராசி அன்பர்கள், அடுத்து கும்பராசியை சார்ந்தவர்கள், சிம்மராசியை சார்ந்தவர்கள், இந்த 4 ராசிக்காரர்களும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று இங்கே கூற விரும்புகின்றேன். மீன ராசிக்கு விரையச்சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது செல்மச்சனியாக சஞ்சரிக்க இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கவனம் தேவை. மன அழுத்தம் ஏற்படும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். என்பதை இந்த மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சென்மச்சனியில் இருந்து விடுதலையாகி பாதச்சனி ஏற்படக்கூடிய பாதச்சனியாக சஞ்சரிக்க இருக்கின்றார் சனி பகவான். பாதச்சனி அது குடும்ப சனி, தனம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய சனி. வருமானம் இருக்கும், செலவுகள் கூடும். வாக்கில் சனி இருப்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே பாதச்சனி என்பது வாக்கு சனி, தனச்சனி. ஏன்னா லக்னத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது நாம் வாக்கிலே சனி இருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் வாக்கில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்தபடியாக மேசராசி அன்பர்கள். மேசராசியில் 11ஆம் இடத்திலிருந்து லாபச்சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது விரயச்சனியாக ஆரம்பித்து அங்கே விரயத்தை கொடுக்க இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள், தொழில் துவங்குவதில் கவனம், முதலீடு செய்வதிலும் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி இந்த காலகட்டங்களில் பணங்களை முதலீடு செய்தால் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதை நாம் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக சிம்மம் அஷ்டம சனி, அதாவது சனி 8லே சஞ்சரிக்கின்றார். 8லே சஞ்சரிக்கின்ற பொழுது வண்டி வாகனங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிறரோடு
வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தாம் செய்கின்ற தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் சனி பகவானையும் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபட்டு தன்னுடைய நெருக்கடிகளிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் காகத்திற்கு தினசரி உணவு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த காணொளி மூலியமாக கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுக்கு 2.5 ஆண்டுகள் இந்த சனி பகவான் கும்பராசிக்கு வாக்குஸ்தானத்திலும் மீனராசிக்கு செம்மச்சனியாகவும் மேசராசிக்கு விரைச்சனியாகவும் சிம்மராசிக்கு அஷ்டமச்சனியாகவும் இருந்து செயல்படப் போகின்றார். மிகவும் கவனமாக இருந்து இந்த 2.5 ஆண்டு காலங்களை சிறப்பாக கடந்து செல்ல வேண்டும். அதில் இறை வழிபாடுகளை அதிகமாக வைத்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பொறுமையாகவும் மிகவும் கவனமாகவும் பொறுப்புணர்ந்தும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.